இமேஜின் உங்க கையில ஒரு மண் துகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு துகள காட்டி இது ஒரு மண் குவியலான்னு கேட்டா இல்லன்னு ஈஸியா பதில் சொல்லிடுவீங்க. ஆனா இப்ப இதே அது கூட ஒவ்வொன்னா 1,00,000 மண் துகள் ஆட் பண்ணீங்கன்னா அத கடைசில பார்த்து மண் குவியல்னு சொல்லிடுவீங்க. ஆனா அந்த 1க்கும் 1,00,000க்கும் நடுவுல எத்தனையாவது துகள் ஆட் பண்ணும்போது அது வெறும் மண்ணுல இருந்து மண் குவியலா மாறுச்சுங்கிறத உங்களால சொல்ல முடியாது. இதுதான் பாராடாக்ஸ் ஆஃப் த ஹீப்னு சொல்லுவாங்க. இந்த பாராடாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன்ஸ் ஆர் வேக் கிரீச்சர்ஸ். அதாவது நம்மால பெரும்பாலான விஷயங்களை கேட்டகரைஸ் தான் பண்ண முடியுமே தவிர பிரிசைஸா பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு சிவப்பு கலர் எந்த பாயிண்ட்ல ஆரஞ்சா மாறுதுங்கிறத நம்மால சொல்ல முடியாது. எவல்யூஷன்ல எந்த பாயிண்ட்ல மனுஷனா மாறினாங்கிறத நம்மால சொல்ல முடியாது. எத்தனை சொட்டு நீர் இருந்தா அது ஒரு கடலுங்கிறத நம்மால டிஃபைன் பண்ண முடியாது. இப்ப இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த பாராடாக்ஸ அந்த காலத்து ஸ்டாயிக்ஸ்ல இருந்து இந்த காலத்து பிலாசபர்ஸ் வரைக்கும் பல பேர் டிகோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பிலாசபர் என்ன சொல்றாருன்னா நம்மால கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனாலயே மண்ணு குவியலா மாற பாயிண்ட் ஒன்னு இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாதுன்னு கிளைம் பண்றாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு துகளை ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்க ஆட் பண்ண ஏதோ ஒரு துகள் அந்த மண்ணை குவியலா மாத்திருக்கு. மேபி அது 5101 துகளா இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட நம்பர் ஒன்னு இருக்குன்னு அவர் கிளைம் பண்றாரு. சோ அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர். அதாவது 5100 வரைக்கும் அது வெறும் மண்ணு தான். ஆனா 5101 வைக்கும்போது அது ஒரு குவியலா மாறிடுது. சோ அந்த துகளை வச்சா குவியல், எடுத்துட்டா குவியல் கிடையாது. சோ நீங்க அந்த துகளை வச்சு எடுக்கும்போது ரியாலிட்டில அந்த மொமெண்ட்ல அந்த மண்ணுடைய ஸ்டேட்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு மைனூட்டா நம்மால அப்சர்வ் பண்ண முடியாதுங்கிறது அவருடைய கிளைம். இப்போ இதுக்கு அடுத்தபடியா நைலிஸ்டுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னு இருக்கு. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் குவியல்ங்கிற ஒண்ணே உலகத்துல கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பரந்தப்பட்ட ஸ்பேஸ்ல மண் துகள்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணா இருக்கு. அப்படி ஒண்ணா இருக்கிறதுக்கு மேல நாம தான் நம்முடைய வசதிக்காக குவியல்ங்கிற ஒரு டேக ஒட்டுறோம். நாம அத குவியல்னு சொல்லிட்டதுனாலயே கோர் ரியாலிட்டில அது குவியலா தான் இருக்குன்னு எந்த அர்த்தமும் கிடையாதுங்கிறது அவங்களுடைய கிளைம். சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிற எந்த ஒரு பொருளுமே ரியாலிட்டில நாம நினைக்கிற மாதிரி இருக்காது. அதாவது சேர், டோர், பஸ் இது எல்லாமே ரியாலிட்டி மேல நாம ஒட்டின ஒரு டேக். ஆனா கோர் ரியாலிட்டில பாத்தீங்கன்னா அணுக்கள் எல்லாமே பஸ் வடிவத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு, டோர் வடிவத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அதற்கு அப்பாற்பட்டு நாம நினைக்கிற மாதிரி அந்த பொருட்கள் ரியாலிட்டில இருக்காது. இது ஒரு நைலிஸ்டிக் வியூ. ஆனா இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க ஏத்துக்கிட்டா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இதன்படி பார்த்தா நீங்களே ரியல் கிடையாது. ஏன்னா யுனிவர்சிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல உங்க உருவத்துல அணுக்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதற்கு அப்பாற்பட்டு நீங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அங்க யாரும் கிடையாது. சோ இது மாதிரி பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இந்த பாராடாக்ஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்கு. ஆனா இந்த பாராடாக்ஸ் ஏன் முக்கியம்னா இது புரிஞ்சாதான் நமக்கு கேட்டகரியுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியும். உதாரணத்துக்கு இந்தியாவுல ஓட்டு போறதுக்கான வயது வரம்பு 18 வயசுன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 18வது பிறந்த நாள் கொண்டாடுற அன்றைய தினத்துக்கும் அதுக்கு முந்தைய தினத்துக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நாள்ல ஓட்டு போறதுக்கு தேவையான ஞானம்ங்கிறது திடீர்னு அவருக்கு உதிக்க போறது கிடையாது. சோ அந்த ஒரு நாள்ல அவருடைய அறிவுல ஏற்பட்ட முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா இப்ப இதே லாஜிக் யூஸ் பண்ணி அவரை ஒவ்வொரு நாளா பின்னோக்கி இழுத்துட்டு போனீங்கன்னா அவருடைய சின்ன வயசு வரைக்கும் இழுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி முன்னோக்கி இழுத்துட்டு போனீங்கன்னா அவர் சாகர வரைக்கும் இழுத்துட்டு போக முடியும். ஆனா இந்த லாஜிக் வச்சுக்கிட்டு ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியாது. அதனால தான் வேற வழியே இல்லாம அந்த லாஜிக் லூப்பை உடைச்சு 18 வயசுங்கிற ஒரு பவுண்டரியை செட் பண்றோம். சோ நம்ம போற இது மாதிரியான பவுண்டரி தான் நம்ம சமுதாயத்தில் இயங்குவதற்கு தேவையான வழிகாட்டியா இருக்கு. இது மாதிரியான கேட்டகரி மட்டும் இல்லன்னா நம்ம வாழ்க்கையில குழம்பி போயிடுவோம். அதனால தான் கோடிக்கணக்கான கலர்ஸ் இந்த உலகத்துல இருந்தாலும் வெறும் 10 to 12 கலர் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கேட்டகரிக்குள்ள மொத்த கலரையும் நாம அடக்கிடுவோம். சோ சின்னது, பெருசு, நீலம், பச்சை, குளம், குட்டை இது மாதிரியான பிரிவுகள் ரியாலிட்டில வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா இது எல்லாமே மனிதர்கள் வாழ்வதற்கு அவசியமானது. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஹியூமன்ஸ் ஆர் வேக் கிரீச்சர்ஸ். சோ இத பத்தி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கீழ ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.